தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. என்ன எங்கேருந்து வந்திருக்கீங்க? கோவை மாநகர் மாவட்டம். கோவை மாநகர். என்ன பேர்? எஹியா. எஹியா. தம்பி? ஐமான். ஐமான். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? கோவை மாநகர் மாவட்டம். கோவை மாநகர் மாவட்டம். எந்த பகுதி? ஜிஎம் நகர் கிளை. ஜிஎம் நகர் கிளை. சரி, போயிடுவோமா? நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோங்களா? சரி. முதல் சுற்று முதல் கேள்வி ரொம்ப இலகுவான ஈஸியான கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் முகத்தில் அந்த பார்க்கும்போதே தெரிகிறது. நூஹ் நபியின் கப்பல் தங்கிய மலையின் பெயர் என்ன? திகாமா மலை, ஜூதி மலை, உஹத் மலை, சஃபா மலை. ஆப்ஷன் டி ஜூதி மலை. ஆப்ஷன் பி ஜூதி மலை. கரெக்டா? இவ்வளோ பேர்லாமா? குரான்லாம் நடை படிச்சிருக்கீங்க. கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம். திகாமா இல்லை, உஹது இல்லை, சஃபாவும் இல்லை, ஜூதி மலை தான். கன்ஃபார்ம். கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி, ஜூதி மலை சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒரு ஆண்டுக்கான சந்தாவை பெறுகிறார்கள். ஆதாரம் 11வது அத்தியாயத்துடைய 44வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஒரு மலையின் மீது நின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜூதி மலை என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். முதல் சுற்று இரண்டாவது கேள்வி. நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார்? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. சி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஓகேவா? சரியான செல்வந்தராக இருந்தவங்க கதிஜா அவங்க தானே? கைதான் இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஜைனவுடைய கைதான் நீளம் உள்ளதுங்கிறத சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அடையாளப்படுத்திட்டு போயிட்டாங்க. கை நீளமானதுன்றத அடையாளப்படுத்துறதுனால நம்ம அதை மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர் ஜி, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சரியான பதிலை சொல்லி ரியாது சாலிஹின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஹதீஸ் கிதாபை பரிசாக பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 4847வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூணாவது கேள்விக்கு போயிடுவோமா? ஓகே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? ரொம்ப ஈஸியான கேள்வியாக மாதிரி தெரியுது. சிரிக்கிறாப்புல தம்பி. ஆகர், ஆசர், ஆலம், ஆசத். ஆப்ஷன் பி ஆசர். ஆப்ஷன் பி ஆசர். ஆப்ஷன் பி ஆசர். ஓகேவா? உள்ள போயிருவோமா? அண்ணனை கேட்டுக்கிறீங்களா ஒரு வார்த்தை? எதுக்கும் ஆகரா, ஆலமா, ஆசத்தான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறீங்களா? சொன்னது சரியான பதில். சரியான பதில். ஆமாம். சரி. ஏன்னா நம்ம மாநாட்டில் எடுத்திருக்கிற அடிப்படை இது 10 மாத தொடர் பிரச்சாரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய பல தகவல்களை நம்ம மக்களிடத்துல கொண்டு போயிருக்கிறோம். அதனால ஆசர் தான் சரியான பதில். நீங்க லாக் பண்ணலாம் என்று சொன்ன அடிப்படையில் கம்ப்யூட்டர் ஜி ஆசர் சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் பரிசாக பெறுகிறார்கள். மூன்றாவது கேள்விக்கான ஆதாரம் அல் குர்ஆன் 6வது அத்தியாயத்துடைய 74வது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து போயிருங்களா? அடுத்து குர்ஆனுக்கான ஒரு கேள்வி. 4வது கேள்வி. சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையால் ஏற்பட்ட மழை எத்தனை நாட்கள் நீடித்தது? எங்களுக்கு கஜா புயல் எவ்வளோ நாள் இருந்ததுன்னு தெரியும், தானே புயல் தெரியும். இது ஹதீஸில் படிச்சிருந்தீங்கன்னாக்கா இதையும் சொல்லிடலான்ற அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்கள், 4 நாட்கள், 7 நாட்கள், 2 நாட்கள். ஆப்ஷன் சி 7 நாட்கள். ஆப்ஷன் சி 7 நாட்கள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே தானா? தம்பிக்கும் ஓகேவா? சரியா? அண்ணனுக்கும் ஓகே, 2 பேருக்கும் ஓகே. கம்ப்யூட்டர் ஜி 7 நாட்கள்
சரியான பதிலளித்து தமிழ் தர்ஜுமா திருக்குரான் அன்பளிப்பு பெறுகிறார்கள். அடுத்தது 2வது சுற்றுக்கு போயிடுவோமா? இந்த 4வது கேள்விக்கான ஆதாரம் புகாரில 1020வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேவா? 2வது சுற்றுக்கு போயிடுவோமா? இந்த விதிமுறைகள்லாம் சொல்லிட்டாங்களா உங்களுக்கு? இப்பவே நம்ம போனோம்னாக்கா குரான் கிடைக்கும். அடுத்துக்கு உள்ள போனோம்னா 1000, 2000, 3000 கிடைக்கும். எது கிடைச்சாலும் மார்க்க கல்வி கிடைக்கும். மாஷா அல்லாஹ். கோயம்புத்தூர்ல பகுதிகளில் எதிர்ப்புகள் எப்படி இருக்கு தௌஹீதுக்கு? எதிர்ப்புன்னு சொன்னோன்னா நான் முஸ்லிம்ஸ் பகுதியில் நம்ம மர்கஸ் ஒரு சில இடத்துல இருக்குங்க. பெரும்பாலும் நம்ம தாவா செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து மக்கள் வந்து விளங்கியிருக்காங்க. நம்முடைய அந்த கொள்கை பரவாயில்ல சொன்னனால, நம்ம ஜமாத்துடைய அந்த பிரச்சாரங்களால விளங்கியிருக்காங்க. ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னும் நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள் அணுகும்போது அதோடைய நிலையை தெரியும். நம்ம என்னன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம அந்த பிரச்சாரங்கள் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறோம். ஆனால் மக்கள் போய் நேரடியாக சந்திக்கும் போது தான் பல கேள்வி கேட்குறாங்க. இந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை பற்றியெல்லாம் நம்ம போய் சொல்லும் பொழுது சிலர்லாம் வந்து நம்மள்கிட்டே வந்து கண்ணீர் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஃபீலிங்கள் நடந்திருக்காட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி துவாவெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி துவாவெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இப்ராஹிம் நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை இது நம்ம கேட்கணும், அதை நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த ஒரு பிரச்சாரமாக எடுத்திருக்கோம். அப்படிங்கும் பொழுது எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. எதிர்ப்பில் உள்ள மக்களிடத்தில் கூட அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் அந்த பிரச்சாரத்தின் மூலமாக கவரப்பட்டு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. நபிமார்கள் செஞ்ச பிரார்த்தனையை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை கோவை மாநகர் பகுதி மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பெருவுள்ள முதல் கேள்வி. 2ஆம் சுற்று முதல் கேள்வி. திருக்குரானில் ஒரே இடத்தில் 3 நபிமார்களை பொறுமையாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்கள் யார்? ஏ இஸ்மாயில் நபி, இத்ரிஸ் நபி, துல்கிப்ல் நபி, ஐயூப் நபி, இப்ராஹிம் நபி, லூத் நபி, முஹம்மது நபி, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, நூஹ் நபி, முஹம்மது நபி, இப்ராஹிம் நபி. ஆப்ஷன் ஏ இஸ்மாயில் நபி, இத்ரிஸ் நபி, துல்கிப்ல் நபி. இதுதான் அதற்குண்டான சரியான பதில். ஆப்ஷன் ஏ இஸ்மாயில் நபி, இத்ரிஸ் நபி, துல்கிப்ல் நபி. நல்லா முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருக்கீங்களா? தவறாக இருந்ததுன்னா நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உங்களுக்கு இதில் வந்து 50-50 ஆப்ஷனும் இருக்குது. இல்லை, இதில் கான்ஃபிடண்டாக இருக்கும். இதுதான் கான்ஃபிடண்டாக தான் இருக்கீங்க. ஆமாம், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதில் மாற்று கருத்து இதில் இல்லை. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி 2வது சுற்றின் முதல் கேள்வி வரை வந்திருக்கின்றார்கள். 1000 ரூபாய் காசோலையை பரிசாக பெறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 85வது வசனத்திலே இஸ்மாயில், இத்ரீஸ், துல்கிப் ஆகியோரை நினைவு கூறுவீராக, அவர்கள் அனைவரும் பொறுமையாளர்களில் உள்ளவர்கள் என்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் பதில் சொல்லி 2வது சுற்றுடைய முதல் கேள்வி வரை வந்திருக்கின்றார்கள். அடுத்து 2வது கேள்வி உள்ள போயிடுவோமா? லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? தலாக், குலா, சாப அழைப்பு, சாட்சியாளர். லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் சாப அழைப்பு. லியான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சாப அழைப்பு என்பதுதான் அது குர்ஆனியான. லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் சாப அழைப்பு தான். அதில் ஒரு உறுதியாக இருக்கீங்க. உறுதியாக இருக்கு. தம்பியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காப்புல. கம்ப்யூட்டர் ஜி நிறுத்துறாரு. கம்ப்யூட்டர் சாப அழைப்பு சரியான பதிலை சொல்லி 2000 ரூபாய்க்கான காசோலையை பெறுகிறார்கள். அடுத்து 2வது சுற்று 3வது கேள்வி. 2வது கேள்வியுடைய ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 24வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பெறுவோமா? போயிடலாம். ரொம்ப ஈஸியான கேள்வி அந்த மாதிரி தெரியுது. உங்க முக சந்தோஷத்தை பார்த்தா அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த கேள்வி பார்க்கும்போது டவுட் வர்ற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? 70000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சோனம் செல்வார்கள். காரணம் என்ன? ஓதி பார்க்க மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வை சார்ந்து இருப்பார்கள், மேற்குறிப்பிட்ட அனைத்தும்.
டி குறிப்பிட்ட அனைத்தும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தெளிவாக 6 ரவுண்டு வந்துட்டீங்க, 7வது கேள்வியில இருக்கீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மேற்குறிப்பிட்ட அனைத்தும். ஏ வந்து ஏ சொல்லலாட்டு இருந்தோம். டி வந்துருச்சு. டி வந்திருக்கு. ஒரு doubt மேற்குறிப்பிட்ட ஆயிடுச்சு. அனைத்தும். சி வந்துருச்சு. அப்ப கன்ஃபார்மா டி தாங்கிறத உறுதிப்படுத்திட்டோம். கன்ஃபார்ம் டின்னு உறுதியா நம்புறீங்க. டி. சரி, கம்ப்யூட்டர் ஜி மேற்குறிப்பிட்ட அனைத்தும் சரியான பதிலை சொல்லி 3000 ரூபாய்க்கான காசோலையை பெறுகிறார்கள். என் சமுதாயத்தினரில் 70,000 பேர் விசாரணை எதுவுமின்றி சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் யாரெனில் ஓதி பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், தம் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவனையே சார்ந்திருப்பார்கள். புகாரில 6472வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 3வது சுற்று போயிடுவோமா? கோவை நிலவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க. வேற என்ன மாதிரியான தாவா காலங்கள் நடக்குது அங்க? இங்கே தாவா அப்படின்னா தெருமுனை பிரச்சாரம், தனிநபர் தாவாக்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மற்ற தெருக்கள் இருக்கக்கூடிய சுவரில் வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து அங்கே போர்டு மாதிரி ரெடி பண்ணி அங்கே வந்து எழுதி ஹதீஸ்களை எழுதி இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது, இந்த மாற்று மத சகோதரர்களும் பார்ப்பார்கள், நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் பார்ப்பார்கள். அப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு தினமும் நம்ம வந்து எழுதிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல்களில் இது பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக தாவா பண்ணுறது, ஆன்லைனில் போஸ்ட் மூலிமா, இந்த வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் மக்கள் எதிலெல்லாம் ஆர்வம் காட்டுறார்களோ அதில் எல்லாம் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், வீரியமாக போயிட்டு இருக்கோம். கோவை மாநகர் பகுதிகளில் பல இடங்களில் வந்து சுவர்களில் வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து அங்கே வந்து நாங்கள் குர்ஆன் வசனங்களையும் நபி மொழிகளையும் எழுதி போடுறோம். மக்கள் அதை பார்த்து நிறைய பயனடைகிறார்கள் என்பதை சகோதரர் சொல்லியிருக்காங்க. 3வது சுற்று சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் கணவரின் மூலம் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள்? ஆப்ஷன் ஏ 7 அல்லது 8, ஆப்ஷன் பி 6 அல்லது 7, ஆப்ஷன் சி 5 அல்லது 6, ஆப்ஷன் டி 4 அல்லது 5. சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் கணவரின் மூலம் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள்? நான் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்களா? ஆமாம். இந்த கேள்விக்கு பதில் வேற கேள்வியை பதிலாக நீங்கள் வேறு கேள்வியை தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து தான் ஆக வேண்டும். இதில் நீங்கள் பதிலாக எதை நினைக்கிறீங்க? நம்ம 7 அல்லது 8 அந்த 7 அல்லது 8 அதைத்தான் சொன்னது. 7 அல்லது 8 நினைச்சீங்க. ஆமாம். ஆனால் 5 அல்லது 6 தான் சரியான பதிலாக இருக்குது. அகமதில் வரக்கூடிய 2774வது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமூகத்தில் சவுதா என்று சொல்லப்படும் பெண்ணை பெண் பேசினார்கள். அப்பெண்மணி இறந்துவிட்ட தனது கணவர் மூலமாக 5 அல்லது 6 குழந்தைகளை பெற்றிருந்தார்கள். 3வது சுற்றுடைய ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கேள்விக்கு வரீங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமணம் முடித்தார்கள்? ஏ 2 ஆண்டுகள், பி 3 ஆண்டுகள், சி 4 ஆண்டுகள், டி 5 ஆண்டுகள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமணம் முடித்தார்கள்? ஏ 2 ஆண்டுகள். ஏ 2 ஆண்டுகள். கன்ஃபார்மா? இது ஒரு இதில் தான் கெஸ்டில் தான் சொல்கிறோம். அந்த கணக்கு பண்ணுறீங்க, ஹிஜ்ரத் செஞ்சதுலேருந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணம், ஹிஜ்ரத்து எல்லாம் கணக்கு பண்ணி 2 ஆண்டுகள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. சரி, கம்ப்யூட்டர் ஜி 3 ஆண்டுகள். சரி. 2 சுற்றுகளை முழுமையாக முடித்து இவ்வளவு நீண்ட நேரங்கள் வந்து கேள்விகளுக்கு உரிய முறையில் ரொம்ப சிரமமான கேள்விகளுக்கு கூட பதில் அளிச்சிருக்கீங்க. இன்னும் மார்க்கத்தை மக்கள் படிக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. நம்ம முதல் சுற்று முடியும் போதும் கேட்டோம், பரிசோட போகிறீங்களான்னு. எங்களுக்கு வந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வது தான் என்ற அந்த ஆவலோடு இருக்கிறதையும் பதிவு செஞ்சீங்க. மாஷா அல்லாஹ், உங்களுடைய இந்த கல்வி பணி இன்னும் தொடரட்டும் இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும்
சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மீண்டும் தொடர்கிறது. அடுத்த போட்டியாளர்கள் கோவை மாநகர் மாவட்டம் அப்துல் கஃபூர், முகமது ஃபராஸ். வாங்க ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திக்கிங்க. அப்துல் கஃபூர், கோவை மாவட்டம் வசந்தம் நகர் கிளை. முகமது ஃபராஸ், குனியமுத்தூர் கிளை, கோவை மாநகர் மாவட்டம். எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உடலில் உள்ள மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஏ, தொழுக வேண்டும். பி, தர்மம் செய்ய வேண்டும். சி, நோன்பு நோக்க வேண்டும். டி, பெற்றோருக்கு உதவ வேண்டும். ஆப்ஷன் பி, தர்மம் செய்ய வேண்டும். உடலில் உள்ள மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. மூட்டுக்களுக்காக தொழ வேண்டியதில்லை, நோன்பு நோக்க வேண்டியதில்லை, பெற்றோருக்கு உதவ வேண்டியதில்லை அப்படின்றீங்க. தர்மம் செய்யணும். கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் மாற்றலான்னு வந்தீங்களோ? இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்யுங்க அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில் தர்மம் செய்யணும் அப்படின்றது. தங்கள் மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும். புகாரியில் 2989வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒரு வருட சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி, முதல் சுற்று இரண்டாவது கேள்வி. நாட்டுக்கழுதை உண்பதற்கு எப்போது தடை செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ, கைபர் போர். ஆப்ஷன் பி, அகழ் போர். ஆப்ஷன் சி, தபுக் போர். ஆப்ஷன் டி, ஹுனைன் போர். கிளியர் ஆப்ஷன் ஏ, கைபர். கைபர் போரா, அகல் போரா, தபுக் போரா, ஹுனைன் போரா? எந்த போரில் நாட்டுக்கழுதை உண்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள்? கைபர், அகழ், தபுக், ஹுனைன். ஆப்ஷன் டி, ஹுனைன் போர். ஆப்ஷன் டி, ஹுனைன் போர். ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. டிஸ்கஸ் பண்ணி ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் டி, ஹுனைன் போர். ஆப்ஷன் டி, ஹுனைன் போர். ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஹுனைன் போரை சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதில். கைபர் போரில் நாட்டுக்கழுதை உண்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ் அக்பர், கைபர் பாழ்படட்டும், நாம் ஒரு சமுதாயத்தினரின் போர்க்களத்தில் இறங்கிவிட்டோம் என்றால் எச்சரிக்கப்படுகின்ற அவர்களுடைய காலை நேரம் மிக கெட்டதாகிவிடும் என்று கூறினார்கள். எங்களுக்கு கழுதைகள் சில கிடைக்கவே அவற்றை நாங்கள் சமைத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிப்பாளர் அல்லாஹும் அவனுடைய தூதரும் கழுதைகளின் இறைச்சிகளை உண்ண தடை விதிக்கிறார்கள் என்று உரக்க கூவி அறிவித்தார்கள். நூல் புகாரி 2991வது செய்தி. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். நிறைய படிச்சுட்டு வந்திருக்கீங்க, இன்னும் படிங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.